வணக்கம். இந்த இடத்தில் நாம் தலைவரால் புலிகளின் மூத்த போராளி என்று வர்ணிக்கப்பட்ட திராவிடர் கழகத்தின் முன்னாள் முக்கிய உறுப்பினர் கொளத்தூர் மணி அவர்கள் ஈழ ஆயுத போராட்டத்திற்கு வழங்கிய பங்களிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் புலிகள் முதல் பயிற்சி முகாம் ஆரம்பிக்க தனது தோட்டத்தை வழங்கி அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தது முதல் தமிழ்நாட்டில் வீரச்சாவடையும் போராளிகளின் வித்துடல்களை அடக்கம் செய்வது, ஒவ்வொரு ஆண்டும் கொளத்தூரில் மாவீரர் நாள் அனுசரிப்பது, முன்னாள் போராளிகளுக்கு உதவுவது உட்பட கொளத்தூர் மணி அவர்களது பங்களிப்பை பற்றி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் பெரும்பாலும் தேவரண்ணா அவர்களால் கொளத்தூர் மணி அவர்களது பங்களிப்பு பற்றி எழுதப்பட்ட கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. தமிழக மக்களின் பங்களிப்பு. தலைவர் அவர்கள் புலிகள் அமைப்பை மாபெரும் அமைப்பாக மாற்றினார் என்றால் அதற்கு அத்திவார கற்களாக, அத்திவாரமாக ஆரம்ப காலத்தில் செயற்பட்டவர்கள் தமிழக உறவுகள் தான் என்பதை நாம் என்றுமே மறந்துவிட முடியாது என்கிறார் தேவரண்ணா அவர்கள். 1982ஆம் ஆண்டு காலகட்டத்தில் புலிகளின் மூத்த உறுப்பினர் பேபி அண்ணா என்கின்ற பேபி சுப்பிரமணியம் அவர்கள் தமிழகத்தில் கட்சி வேறுபாடின்றி ஐயா பழனிமாறன் அவர்களது காமராசர் காங்கிரஸ், திராவிடர் கழகம், திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது அதிமுக உட்பட அனைத்து அமைப்பினர்களுடனும் தொடர்பு கொண்டு தலைவர் அவர்கள் பற்றியும் அவரால் உருவாக்கப்பட்ட புலிகள் அமைப்பு பற்றியும் ஈழ ஆயுத போராட்டம் பற்றியும் எடுத்து கூறி புலிகளுக்கு ஆதரவான தளத்தினை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி திராவிடர் கழக தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் உதவியுடன் 1984ஆம் ஆண்டு புலிகள் தோழமை கழகம் என்று ஒரு அமைப்பும் இவரால் நிறுவப்பட்டது. 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலைக்கு பின் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரின் தலைமையிலான இந்திய அரசு கண்டனத்தை தெரிவித்ததோடு ஈழ ஆயுத அமைப்புகளுக்கு இராணுவ பயிற்சி வழங்க முன்வந்தது. இதனை அடுத்து ஈழத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பல ஆயுத அமைப்புகளுக்கு இந்திய இராணுவம் பயிற்சி வழங்கியது. அதன்படி 1983ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் வரையில் வட இந்தியாவில் 2 பயிற்சி முகாம்களை இந்திய இராணுவம் நடத்தி சுமார் 200 போராளிகளுக்கு மட்டுமே இராணுவ பயிற்சி வழங்கியது. இதனால் திருப்தி அடையாத தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலும் இராணுவ பயிற்சி முகாம்களை ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான புலி போராளிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என விரும்பினார். அந்த விருப்பம் மணி அண்ணா என்று தலைவரால் அழைக்கப்பட்ட கொளத்தூர் மணி அவர்களின் ஒத்துழைப்போடு நிறைவேறியது. பின் நாட்களில் தலைவர் அவர்களால் புலிகளின் மூத்த போராளி என்று அழைக்கப்பட்ட கொளத்தூர் மணி அவர்களது மேட்டூர் கொளத்தூர் பாப்பரம்பட்டியில் உள்ள தோட்டத்தை அன்று தலைவரது மிக முக்கிய உதவியாளராக அன்று இருந்த ராகவன் அவர்களும் கோபி என்ற போராளியும் சென்று பார்த்தனர். புலிகளின் இராணுவ பயிற்சி முகாம் நடத்த பொருத்தமான இடம் என்று ராகவன் அவர்களால் உறுதி செய்யப்பட்ட பின் கொளத்தூர் மணி அவர்களின் பூர்ண சம்மதத்துடன் அங்கு புலிகளின் முதல் பயிற்சி முகாம் ஆரம்பிக்கப்பட்டன. கொளத்தூர் போலவே திண்டுக்கல், மதுரையிலும் புலிகள் பயிற்சி முகாம்களை நிறுவினர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முதல் 2 முகாம்களை இந்திய இராணுவம் நடத்தியதை கணக்கில் கொண்டு புலிகள் தங்களது முதல் பயிற்சி முகாமுக்கு 3வது முகாம் என்று பெயரிட்டு ஆரம்பித்து வரிசையாக முகாம்களை நடத்தினர். இதில் 3வது, 6வது, 10வது ஆகிய எண்கள் கொண்ட பயிற்சி முகாம்கள் மேலே குறிப்பிட்ட கொளத்தூர் மணி அவர்கள் தோட்டத்தில் நடத்தப்பட்டது. இந்த 3 பயிற்சி முகாம்களுக்கும் மூத்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மாள் அவர்களை மேற்பார்வையாளராக தலைவர் நியமித்திருந்தார். முதலாக தமிழ்நாட்டில் போராளிகளுக்கு பயிற்சி வழங்க 3வது பயிற்சி பாசறைக்கு போராளிகளை அழைத்து செல்லும் பொறுப்பு அப்பையா அன்னை அவர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது. 3வது பயிற்சி முகாம் 1984ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மாள் அவர்களின் மேற்பார்வையில் புலந்தி அம்மான் அவர்கள் அந்த 3வது பயிற்சி பாசறையை பொறுப்பெடுத்து நடத்தினார். அவருக்கு உதவியாக நம்மால் என்ற போராளியும் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு முகாமிலும் பயிற்சிகள் நடக்கும் போதும் தலைவர் அங்கு சென்று வருவார். அந்த காலப்பகுதியில் தலைவருக்கும் கொளத்தூர் மணி அவர்களுக்கு இடையேயான உறவு நெருக்கமாக வளர்ந்தது. பொருளாதார நெருக்கடி. 3வது பயிற்சி பாசறை நடத்தப்பட்ட காலகட்டத்தில் இயக்கத்திடம் பெருமளவில் நிதி வசதி இருக்கவில்லை. அந்த மாதிரியான நேரங்களில் கொளத்தூர் மணி அவர்களது பங்களிப்பு பெருமளவில் இருந்தது. அவர் உள்ளூர் மக்களிடமும் கட்சி பிரமுகர்களிடமும் நீதி பெற்று வழங்கினார். அந்த காலகட்டத்தில் கொளத்தூர் மணி அவரது குடும்பத்திற்கென சாராய கடைகள், கள்ளு தரவணைகள் என்பன இருந்தது. அந்த வருவாய்களும் போராளிகளின் செலவுகளை ஈடு செய்தது. அது மட்டுமல்ல, தனது நண்பர்களிடமும் சென்று ஒவ்வொருத்தரிடமும் 3 மூட்டை நெல், 1 கிடாய் ஆடு என்ற விதமாக பெற்று வருவார். அவ்வாறு சேகரிக்கப்பட்ட நெல் மூட்டைகளும் கிடாய் ஆடுகளும் போராளிகளின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்தது. அது மட்டுமல்ல, பெங்களூரு, வாணியம்பாடி, சேலம், திருப்பூர் போன்ற இடங்களிலும் பலரை தொடர்பு கொண்டு நீதி உதவிகளை பெற்றுக் கொடுத்தார்.
உதாரணமாக வாணியமடையில் இருந்த அதிமுகவினர் 1 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி வழங்கினார். அந்த காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் என்பது பெரிய தொகை பணமாகும். அதே போல பெங்களூரில் இருந்த தமிழ் சங்கத்தை சேர்ந்த ஐயா சண்முகசுந்தரம் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கியிருந்தார். கரூரில் இருந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்த பல ராமசாமி அவர்கள் முகாமின் பாவனைக்கு என ஜீப் வண்டி ஒன்றினை அன்பளிப்பு செய்திருந்தார். அதனோடு சேர்த்து முகாமில் போர்வெல் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஈரோட்டை சேர்ந்த திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் தலைவர் அவர்கள் மீது மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டவர். இவர் 6வது பயிற்சி முகாம் நடைபெற்ற போது அரிசி முட்டைகளையும் வாரத்திற்கு 1000 முட்டைகள் வீதம் வழங்கி உதவியவர். அது மட்டுமல்ல, ஈழத்தில் போராளிகள் காயப்பட்டு வந்த வேளைகளில் ஈரோட்டில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களை பராமரித்தவர். குறிப்பாக மூத்த போராளிகள் சீலன், புலேந்தி, ரகுவப்பா காயப்பட்டு வந்திருந்த வேளைகளில் அவர்களுக்கான சிகிச்சை வசதிகளை செய்து தந்தவர். 6வது முகாமில் தொற்று நோய். 6வது பயிற்சி முகாம் லெப்டினன்ட் கேர்னல் பொண்டாமான் அவர்களின் மேற்பார்வையில் லூகாஸ் அம்மான் மேனன் ஆகியவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த நேரத்தில் போராளிகளுக்கு சின்னம்மை நோய் வந்து போராளிகள் மிகவும் துன்பப்பட்டார்கள். அந்த நேரத்தில் வண்டி மாடு கட்டி சென்று வேப்பிலைகளையும் பெருமளவில் கொண்டு வந்து முகாமில் நோயினால் பாதிக்கப்பட்ட போராளிகளின் குடில்களில் அவற்றை பரப்பி வைத்து அவற்றின் மேல் பாதிக்கப்பட்ட போராளிகளை படுக்க வைத்து பராமரித்து பல வகைகளை வாங்கி வந்து அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கான அனைத்து பணிவிடைகளையும் செய்தவர் குளத்தூர் மணி அவர்கள் ஆவார். புலிகளின் 4வது பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்ற ஒரு போராளிக்கு சின்னம்மை வந்து அவர் குணமடைந்திருந்தார். அவர் 6வது பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று வந்த தனது தம்பியை பார்க்க வந்திருந்தார். அவர் மூலமாகவே அந்த நோய் அங்கு பரவியிருக்கலாம் என்று குளத்தூர் மணி அவர்கள் கூறுகிறார். ஆரம்பத்தில் 5 போராளிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் பின்பு 50 போராளிகள் வரை அது அதிகரித்து விட்டது. குளத்தூர் மணி அவர்களின் பெரும் முயற்சினாலே அது மேலும் பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. குளத்தூரில் நடைபெற்ற 3 பயிற்சி முகாம்களின் போதும் குளத்தூர் மணி அவர்களது பங்களிப்பு தலைவர் அவர்களால் பாராட்டும்படியாக அமைந்திருந்தது. குளத்தூர் மணி அவர்களது புதுதில்லி பயணம். குளத்தூர் மணி அவர்களது பங்களிப்பு பயிற்சி முகாம்களோடு மட்டுமே நின்றுவிடவில்லை. 1986ஆம் ஆண்டு புதுதில்லியில் நடைபெற்ற முற்றுகை போராட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்த குளத்தூர் மணி அவர்கள் தன்னோடு பள்ளியில் பயின்றவரும் பெரியாரிய பற்றாளரும் புலிகளின் ஆதரவாளராக இருந்த தனது நண்பரது வீட்டிற்கு சென்றுள்ளார். குளத்தூர் மணி அவர்களது குறிப்பிட்ட இந்த நண்பர் இந்திய இராணுவ தலைமையகத்தில் பணியாற்றி வந்தவர். அவர் இராணுவம் அறிவியல் சார்ந்த, அதாவது மிலிட்ரி சயின்ஸ் சம்பந்தமான கிட்டத்தட்ட 50 புத்தகங்களை சேகரித்து வைத்திருந்தார். அவை புலிப்படைக்கு பயன்படட்டும் என்று தன்னை பார்க்க வந்த நண்பர் குளத்தூர் மணி அவரிடம் அதனை கையளித்துள்ளார். சென்னை திரும்பிய குளத்தூர் மணி அவர்கள் அந்த புத்தகங்களை தலைவரிடம் வழங்கியிருக்கிறார். அவற்றை பார்த்த தலைவர் அவர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. குளத்தூர் மணி அவர்களே தலைவர் மீண்டும் புதுதில்லிக்கு சென்று வருமாறு கேட்டுக்கொள்கிறார். 2 லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்து அப்போது புலிகளின் படைத்துறை செயலகத்தில் பணியாற்றி வந்த ஜான் மாஸ்டர் அவர்களையும் அழைத்து கொண்டு செல்லுமாறு கூறி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். குளத்தூர் மணி அவர்களே தலைவர் உடனே மீண்டும் புதுதில்லிக்கு சென்று வர கூற காரணம், குளத்தூர் மணி அவர்கள் முன்பு கொண்டு வந்திருந்த சுமார் 50 புத்தகங்களில் ஒரு முக்கியமான புத்தகத்தின் 2வது பாகம் மட்டுமே இருந்தது. அந்த புத்தகத்தின் முதல் பாகம் எப்படியாவது தேடி வாங்கி வருமாறு கூறியிருக்கிறார் தலைவர் அவர்கள். புதுதில்லி சென்ற குளத்தூர் மணி அவர்களும் ஜான் மாஸ்டரும் பல புத்தக கடைகள், பல்வேறு பதிப்பகங்கள் என அலைந்து திரிந்து மேலும் ஏராளமான படைத்துறை, அதாவது மிலிட்ரி சயின்ஸ் புத்தகங்களை வாங்கி வந்து தலைவர் அவர்களிடம் ஒப்படைத்தார் குளத்தூர் மணி அவர்கள். இவ்வாறு குளத்தூர் மணி அவர்கள் அனைத்து பணிகளையும் இயக்கத்தில் ஒருவராக இணைந்து நின்றே செய்து முடிப்பாராம். இந்திய படையுடனான போர் 1987ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய படைக்கும் புலிகளுக்கும் இடையே போர் நடந்தபோது பல போராளிகள் பலத்த காயமடைந்தனர். அப்பொழுது அறுவை சிகிச்சை செய்யும் வசதி புலிகளிடம் இல்லை. அதனால் பலத்த காயம் அடையும் போராளிகளை மேல் சிகிச்சைக்காக இந்தியா, அதாவது தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறு தான் 1989ஆம் ஆண்டு புலிகள் இந்திய படை நிலை ஒன்றின் மீது நடத்திய தாக்குதலில் அந்த தாக்குதலை வழிநடத்திய லெப்டினன்ட் கேர்னல் நவம் அவர்கள் குண்டடிப்பட்டு காயமடைகிறார். மேல் சிகிச்சைக்காக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி வீரச்சாவடைகிறார். அவர் இந்திய கடல் எல்லை தொடும் முன்பே, அதாவது நடுக்கடலில் வீரச்சாவு அடைந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மருத்துவமனையிலிருந்து லெப்டினன்ட் கேர்னல் நவம் அவர்களது வித்துடலை எடுத்து சென்று குளிப்பாட்டி புலிசீருடை அணிவித்து அப்போது தமிழ்நாட்டில் தங்கியிருந்த புலி போராளிகள் மற்றும் திராவிடர் கழக உடன்பிறப்புகள் பலர் அணிவகுத்து சென்று அவருடைய வித்துடலுக்கு தீ மூட்டப்பட்டது. லெப்டினன்ட் கேர்னல் நவம் அவர்களது அஸ்தி சேகரிக்கப்பட்டு 31வது நாள் அஞ்சலி நிகழ்வும் நடத்தி முடித்து அந்த அஸ்தியை ஈழ மன்னருக்கு அனுப்பி வைத்தவர் குளத்தூர் மணி அவர்கள் ஆவார்.
இவ்வாறு இந்திய படைக்கு எதிரான சண்டையில் காயமடைந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படும் போராளிகளுக்கு தனது சொந்த ஏற்பாட்டிலே சேலம், ஈரோடு போன்ற இடங்களில் அமைந்திருந்த தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் அளித்து குணப்படுத்தி பல போராளிகளை மீண்டும் ஈழத்திற்கு அனுப்பியது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டு வீரச்சாவடைந்த 9 போராளிகளின் வித்துடல்களுக்கு தகுந்த மரியாதை செய்து தனது சொந்த குடியிருப்பு பகுதியிலே தகனம் செய்தவர் கொளத்தூர் மணி அவர்கள் ஆவார். மணலாற்றில் கொளத்தூர் மணி அவர்கள் இந்திய அமைதிப்படைக்கு எதிரான போர்க்காலத்தில் தலைவர் மணலார் காட்டுப் பகுதியில் தங்கியிருந்த வேளை 1989ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி முதல் மாவீரர் நாள் அனுசரிக்கப்பட்டது. அந்த முதல் மாவீரர் நாள் நிகழ்வில் கொளத்தூர் மணி அவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்பிய தலைவர் அவர்கள் கொளத்தூர் மணி அவர்களை ஈழம் வந்து செல்லுமாறு கடிதம் உடனே அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த கடிதத்தில் மாவீரர் நாள் பற்றி தலைவர் குறிப்பிடவில்லை. திட்டமிட்ட நாளில் கொளத்தூர் மணி அவர்களது கடல் பயணம் தடைபடவே குறிப்பிட்ட நவம்பர் மாதம் அவரால் ஈழம் செல்ல முடியவில்லை. ஆனால் அடுத்த மாதமே, அதாவது 1989ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்திலே ஈழம் சென்று மணலார் காட்டில் தலைவரை சந்திக்கிறார். அவர் மணலாரில் தலைவருடன் தங்கியிருந்த நாட்களில் புலிகளின் கன்னிவெடி தயாரிப்பு தொழிற்சாலை, சீருடை தைக்கும் பாசறை, மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து வந்த தனிப்பகுதி, பெண் போராளிகள் பாசறை, கமாண்டோ பயிற்சி பாசறை என புலிகளின் பல முக்கிய இடங்களை தள்ளுடன் சென்று கொளத்தூர் மணி அவர்கள் பார்க்க முடிந்தது. கொளத்தூர் மணி அவர்கள் மணலாற்றுக்கு செல்லும் அதே காலகட்டத்தில் மணலார் காட்டில் வைத்து தலைவரை மாத்தே அவர்கள் அழித்துவிட்டார் என்ற பொய்யான செய்தி, அதாவது வதந்தி நாலாபுரமும் பரப்பப்பட்டிருந்தது. கொளத்தூர் மணி அவர்கள் காட்டில் தலைவரை சந்தித்து அவருடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காண்பித்து ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணல்கள் ஊடாகவே அந்த தகவல் பொய்யானது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்களாம். தலைவர் சந்தித்துவிட்டு இந்தியா திரும்பிய பின்பும் கொளத்தூர் மணி அவர்களது இயக்கம் சார்ந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதாவது இயக்க போராளிகள் கஷ்டம் என்று யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல் உதவிகளை செய்து வந்தவர் அவர். உதாரணமாக இறுதி யுத்தம் முடிந்த பின்பும் 2014ஆம் ஆண்டு மைசூரில் வாழ்ந்து வந்த முன்னாள் போராளி வாஞ்சிநாதன் அவர்களின் உடல்நிலை மோசமடையவே அவர் சென்னையில் வந்து தேவரானா அவர்களின் கவனிப்பில் சிகிச்சை பெற்று குணமடைய பண உதவியை செய்தது மட்டுமல்லாமல் அதன் பின்பும் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தொடர்ந்து நிதி உதவிகளையும் செய்து வந்திருக்கிறார். 1990ஆம் ஆண்டு பலாலி பகுதியில் இராணுவத்துடனான சண்டையில் காயமடைந்த கேப்டன் ராய் அவர்களுக்கு முதலில் மணிப்பாய், பின்பு யாழ் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவரது உடல்நிலை மோசமடையவே மேல் சிகிச்சைக்காக அவர் கொளத்தூர் மணி அவர்களிடம் அனுப்பப்பட்டார். முதலில் ஈரோட்டில் இருந்த LKM மருத்துவமனையில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின் பெங்களூரில் உள்ள பீப்பிள்ஸ் ஹாஸ்பிட்டலில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி கேப்டன் ராய் அவர்கள் 1990ஆம் ஆண்டு கடைசி நாள், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வீரச்சாவடைகிறார். அவரது வித்துடலை பொறுப்பேற்று எடுத்து வந்து அவருக்கு உரிய மரியாதைகளோடு ராய் அவர்கள் வாழ்ந்த கொளத்தூர் கும்பாரப்பட்டியிலே அவரது வித்துடல் அடக்கம் செய்யப்பட்டது. அதாவது கொளத்தூரில் நடந்த புலிகளின் 10வது பயிற்சி பாசறை கேப்டன் ராய் அவர்கள் தலைமையில்தான் நடந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. புலிகளின் முகாம்கள் நடந்த அதே இடத்தில் புலிகளின் நினைவாக அந்த இடத்திற்கு புலியூர் என பெயர் மாற்றம் செய்து பொன்னம்மான் நினைவு நிழற்குடம் ஒன்றினையும் உருவாக்குகிறார் கொளத்தூர் மணி அவர்கள். அது மட்டுமல்ல, புலியூர் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாள் நிகழ்வை வெகு விமர்சையாக நடத்தி வருகிறார். அதனோடு சேர்த்து அந்த நிழற்குடத்திற்கு பின்னால் ஒரு ஏக்கர் நிலத்தை பெற்று அங்கு மாவீரர் நினைவு மண்டபம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. புலிகளின் மூத்த போராளி 1994ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு போலீஸின் Q பிரான்ச், அதாவது உளவு பிரிவு, போராளிகளுக்கு ஆதரவாக தன் சொந்த பணத்தையே செலவழித்து இருக்கிறார். போராளிகளின் லட்சியம் நிறைவேறுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டுள்ளார் என்று இவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. ஏனெனில் 1984 காலகட்டத்திலிருந்து தலைவர் அவர்களுக்கு விசுவாசமாக புலிகளில் ஒருவராக செயற்பட்டு வந்த கொளத்தூர் மணி அவர்கள் தனது சொத்துகளின் பெரும் பகுதியை ஈழ ஆயுத போராட்டத்திற்காக இழந்தவர். புலிகளின் பயிற்சி முகாம்கள் நடைபெற்ற கொளத்தூர் தோட்டத்தில் 15 ஏக்கர் நிலத்தை முன்பே விற்றிருந்தார். எஞ்சிய 12 ஏக்கர் நிலத்தையும் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்த கொளத்தூர் மணி அவர்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். சொத்துக்கள் மட்டுமல்ல, புலிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காகவும் புலிகளுக்கு உதவி செய்ததற்காகவும் என பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஈழப் போராட்டத்திற்காக பல ஆண்டு சிறை சென்றவர். இவ்வாறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈழ ஆயுத போராட்டத்திற்கு பங்களிப்பை வழங்கியதால் தான் தலைவர் இவரை புலிகளின் மூத்த போராளி என்று கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.